இப்போது சிங்கிள் ஆங்கிள் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு சம்மு. சிங்கிள் அன்இக்குவல் ஆங்கிள் ISA 90/66 mm is connected to a 10 mm gusset plate at the end with the 5 numbers of 16 mm dia bolt. Transfer tension determine the design tension strength of angle. If gusset is connected to 90 mm, let G equal to 50. If gusset is equal to 60, G equal to 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட செக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க 90/66 mm. ஸோ அப்போ நம்ம கோட் புக்கில் SP6 பேஜ் நம்பர் 14 பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ISA தானே கொடுத்துருக்காங்க, ISA 90/66 mm. ஸோ அதோட ஏரியா வேல்யூ 8.65 வந்திருக்கு சென்டிமீட்டர். அப்போது இன்டூ 100 பண்ணோன்னா 8.65 இன்டூ 100 865 வரும். அப்போது எனக்கு இந்த செக்ஷனோட ஏரியாவோட வேல்யூ 865 வரும். ஸோ இப்போ இந்த இது டயக்ராம் எப்படி போடுறாங்கன்னா இந்த இடத்துல கொஸ்டினில் டயக்ராம் கொடுக்கல, நம்ம தான் போடணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கசட் பிளேட், இந்த வெர்டிக்கலாக ஒரு பிளேட் இருக்குல்ல அதுதான் கசட் பிளேட்டு. அந்த கசட் பிளேட்டில் ஒரு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல போல்ட் ஒரு இப்போது இது வந்து கசட் பிளேட் இருக்குன்னா அதுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு எல் ஷேப்பில் ஆங்கிள் வைக்கிறாங்க. இந்த இடத்துல நடுவில் வந்து போல்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து L1, இந்த டிஸ்டன்ஸ் L2. அதாவது வெர்டிக்கலாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு L1, அப்போ 90. L2 செகண்ட் இருக்கிறது L2, அது பிரெத்து. அடுத்தது 10 mm கசட் பிளேட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 10, அதோட திக்னஸ் வந்து 10. ஸோ அதுக்கு இந்த போல்ட் போடுறோம்ல அந்த போல்ட்டோட கனெக்ஷன் 5 நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 5 போல்ட் போடுறோம். அதோட டயாமீட்டர் வந்து 16 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த பிளேட் போட்டிருக்கோம், அதில் 5 போல்ட் போடுறோம். எட்ஜோட வேல்யூ 16 டயாமீட்டர் வச்சு நம்ம எட்ஜ் வேல்யூ வந்து 13 கண்டுபிடிச்சிருக்கோம், பிச் வேல்யூ 15 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 30, இங்கே 50, இங்கே 50, 50. ஸோ அப்போது இங்கே வந்து 30 அப்படின்னா இது வந்து எட்ஜ் டிஸ்டன்ஸ், இதுவுமே எட்ஜ் டிஸ்டன்ஸ் தான். இது பிச் டிஸ்டன்ஸ், இது பிச் டிஸ்டன்ஸ், இது பிச்சு, இது ஒரு பிச். ஸோ அதனால் 50, 50, 50, 200. ஸோ பிரெத்து ஒன்று எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், பிளேட்டில் இருந்து லாஸ்ட்டு போல்ட்டோட சென்டர் வரைக்கும் எடுத்துப்போமா. அப்போது அதுக்கு நடுவில் என்ன வருது, மீதி எல்லாமே 200 + 30 இந்த எட்ஜ் டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் பிரெத்து 1 213 வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து LC அப்படின்றது எப்படி எடுப்போம்னா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ், அது LCன்னு எடுத்துப்போம். ஸோ அப்போ சென்டர்லாம் அதோட பிச் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது 50, 50, 50 4 இருக்குது, அதனால் 200 mm. ஸோ இதோட பிரெத்து வந்து நமக்கு 19 கொடுத்துருக்காங்களா, L1 = 19 கொடுத்துருக்காங்க. அந்த 90 வந்து நான் கீழேருந்து சென்டர் ஆஃப் தி போல்ட் வரைக்கும் அது அதிகமாக இருக்கணும், கீழே இருக்கிறது அதிகமாக இருக்கணும். ஸோ நான் 15 எடுத்துக்கிறேன், அதுக்கு மேலே இருக்கிறத நான் 14 எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூவை நான் B2ல் B2 வேல்யூ, இந்த டிஸ்டன்ஸ் வந்து B2ஓட டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து WIயோட டிஸ்டன்ஸ். இதை LCன்னு சொல்லுவாங்க, இதை B1 சொல்லுவாங்க, இந்த L2 இருக்குல்ல இதை Wன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எட்ஜ் வேல்யூ கொடுக்காததுனால எட்ஜ் வேல்யூ வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம். அதே மாதிரி பிச் வேல்யூ நெக்ஸ்ட் வந்து P கிடச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் டியூ டு ஹீலிங், பேஜ் நம்பர் 32ல் இருக்கும், ஃபார்முலா இருக்கும், அதை வச்சு சால்வ் பண்ணுறோம். நம்ம செக்ஷன் படி ஏஜியோட வேல்யூ 8.65 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துச்சு. ஸோ எம்எம்மில் மாற்றும் போது எனக்கு 865 mm² வந்துச்சு. ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ டியூ டு ரப்சர் அட் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்கு எதுவுமே பேஜ் நம்பர் 33 சிங்கிள் ஆங்கிள்னும் போது அது 33ல் இருக்குது. இதோட ஃபார்முலா ஒன்று இருக்கும், பீட்டா கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த பீட்டாவுக்கு இந்த பீட்டாவோட வேல்யூ 1.4 மைனஸ் இந்த ஃபார்முலா டபிள்யூங்கிறது நான் என்ன சொல்லியிருந்தேன் L2. நெக்ஸ்ட் வந்து T வந்து திக்னஸ் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, திக்னஸ் வந்து 6
எஸ் திக்னஸ் வந்து 6. நெக்ஸ்ட் வந்து fy ஓட வேல்யூ என்னது? fy ஓட வேல்யூ 250. ஸோ அதெல்லாமே ஃபார்முலா வந்து நம்ம ஞாபகம் வச்சுருந்தோமா? ANC ஓட ஃபார்முலா L1 மைனஸ் D0 மைனஸ் T/2 இன்டூ T. ஸோ இந்த ஃபார்முலா, இந்த 2 ஃபார்முலாவுமே நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும் பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு. எனக்கு வந்து வேல்யூ 414ம் 342ம் வேல்யூ வந்திருக்கு. அதை தூக்கின்னு போய் நான் பீட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதுதான் ஃபார்முலா. ஸோ பிஎஸோட ஃபார்முலா W ப்ளஸ் WI மைனஸ் T. டபிள்யூங்கிறது இந்த டிஸ்டன்ஸு, WIங்கிறது இந்த டிஸ்டன்ஸு, T வந்து நமக்கு தெரியும் 6. ஸோ அப்போ சால்வ் பண்ணால் பிஎஸோட வேல்யூ 104ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இதை மொத்தமாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே பீட்டா ஈக்குவல் டு 1.4. ஸோ அதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் ஃபார்முலாவில் இருக்கிறது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் வேல்யூவை. ஸோ எனக்கு கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா, சென்டரில் இருக்கிறத விட கம்மியாக இருக்கணும். எனக்கு 1.4 விட எனக்கு 1.15 கம்மி, 0.5 விட எனக்கு இந்த வேல்யூ அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நான் இந்த வேல்யூவை நான் எடுத்துப்பேன். TDN ஈக்குவல் டு அந்த பீட்டா இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல நான் வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி TDN கண்டுபிடிக்கிறேன். TDN வேல்யூ 212.298ன்னு வந்திருக்கு. ஸோ ஸ்டெப் 3 வந்து டியூ டு பிளாக் ஷியருக்கு பேஜ் நம்பர் 33ல் இருக்கும். 33ல் 2 ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி போன சம்மில் சொன்ன மாதிரி ABG, ABN, ATG, ATN. ஸோ 4 ஃபார்முலா இருக்கும். அந்த 4 ஃபார்முலாவுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு எது லீஸ்ட்டாக வருதோ, ஸோ இப்போ இது ஒரு வேல்யூ வந்திருக்கு, இங்கே ஒன்று வேல்யூ வந்திருக்கு. ஸோ நம்ம இதில் எது லீஸ்ட்டாக இருக்குது? 235 ஒன்று, 206 ஒன்று. ஸோ எது லீஸ்ட்டாக இருக்குது? 206. ஸோ அதனால் நம்ம TDP 206ன்னு எடுத்துக்கிறோம். எவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.